Good morning to all. Today we are discussing about economics chapter 1 introduction to microeconomics பார்த்துட்டு இருக்கோம். Previous classல subdivisions of economics பார்த்தோம். Today we are going to economics. It types of economics நம்ம சொல்லுவோம். அப்போ 2 types இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ், இன்னொன்று மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன? What is mean by micro? Micro means small அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Small means firms or industries, அதாவது இண்டிவிஜுவல் firms or industries. தனிப்பட்ட ஒரு நிறுவனத்தை பற்றியும் ஒரு தொழிற்சாலையை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணக்கூடியது தான் நம்ம என்ன சொல்கிறோம், மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மைக்ரோனா ஸ்மால்னு சொன்னேன். மேக்ரோ மீன்ஸ் லார்ஜ். 1 மார்க்கில் வந்து உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு 1 மார்க்கில் கொஷின் கேட்கலாம். மைக்ரோ மீன்ஸ் ஸ்மால்னு சொன்னேன். மைக்ரோனா ஒரு ஃபர்ம்ஸை பற்றியோ ஆர் இண்டஸ்ட்ரீஸை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணக்கூடியது. இண்டிவிஜுவல் ஒரு தனிப்பட்ட ஒரு நிறுவனத்தை பற்றியோ ஒரு தொழிற்சாலையை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணக்கூடியதான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது அக்ரிகேட், டோட்டலாக எல்லாத்த பற்றி நம்ம படிக்கக்கூடியது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அதாவது எக்கனாமிக்ஸை டைப்ஸ் நம்ம சொல்கிறோமாப்பா. டைப்ஸை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். டைப்ஸை ஒன்று மைக்ரோ, இன்னொன்று அனதர் ஒன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகேவா? சரி, இப்போ எக்கனாமிக்ஸ் இஸ் ஏ ரேபிட்லி க்ரோயிங் சப்ஜெக்ட். அது என்ன சார், எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரேபிட்லி க்ரோயிங், வளர்கின்ற ஒரு பாடம், சப்ஜெக்ட். க்ரோயிங் அப்போ ரேபிட், ரொம்ப குயிக்காக, அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வளர்கின்ற ஒரு பொருளாதாரத்தை பற்றி நம்ம படிக்கிறோம், க்ரோயிங் சப்ஜெக்ட். இப்போ அனதர் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ரீட் பண்ணதை தான் நம்ம ரீட் பண்ணுவோம். ஆனால் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது கிடையாது. நியூவாக நம்ம புதுசாக என்ன இன்னோவேட்டிவாக இருக்கும், நல்லா புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க, இன்வென்ஷன் பண்ணக்கூடியதை பற்றி நம்ம படிக்கக்கூடியதாக இருக்கும் எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட். இன்றைக்கி நம்ம க்ரோத் எவ்வளோ இருக்குது, ஆனுவல் க்ரோத் ரேட் எவ்வளோ இருக்குது, நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் எவ்வளோ இருக்கோ, அப்புறம் நம்ம கண்ட்ரி எத்தனாவது பிளேஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறோம். அப்போ இதை தான், அதனால தான் இதை வந்து எக்கனாமிக்ஸை ரேபிட்லி க்ரோயிங் சப்ஜெக்ட், வளர்கின்ற ஒரு பொருளாதாரத்தை பற்றி படிக்கக்கூடியது. அப்போ நம்ம வளர்கின்ற ஒரு பொருளாதாரம்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இட்ஸ் ஹரிசன் ஹேஸ் பீன் எக்ஸ்பெண்டிங், அதாவது இதோடைய எல்லைகள்னு சொல்லுவாங்க, ஹரிசன். அப்போ இதுக்கு இன்னொரு என்ன சொல்லலாம், ஸ்கோப்புன்னு சொல்லலாம். ஸ்கோப் மீன்ஸ் எல்லைகள். எக்ஸ்பெண்டிங் விரிவானதாக இருக்கும், இதை பற்றி நிறையா படிக்க முடியும், எக்ஸ்பெண்டிங். சரியா? அப்போ த பேசிக் த்ரெஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் இஸ் த ஷுட் பி எஃபிஷியன்ட் அலோகேஷன் ஆஃப் அவைலபிள் ஸ்கேர் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கே பற்றாக்குறையான வளங்கள் இருக்கும். ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ். ஸ்கேர்ஸ் மீன்ஸ் பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க. தமிழ் மீடியத்துக்கு வந்து கிடைப்பெருமைன்னு சொல்லுவோம். ஸ்கேர்சிட்டினாலும் ஒன்று தான். ஸ்கேர்சிட்டி மீன்ஸ் பற்றாக்குறை. அப்போ அது ரிசோர்ஸ், அங்கே நமக்கு என்ன, அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்கேராக இருக்கும், பற்றாக்குறையாக இருக்கும். அதை எப்படி நம்ம அலோகேட் பண்ணுறது? அப்போ நம்ம என்ன பண்ணோம், எப்படி அலோகேஷன் மீன்ஸ் எப்படி வளங்களை வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, ஒதுக்கீடு செய்யுது, அலோகேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி படிக்கக்கூடியதை தான் நம்ம சொல்கிறோம். பட் நம்ம என்ன பண்ணோம், ஸ்கேர் ரிசோர்ஸஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் கரெக்டாக, அப்படின்னு மேக்ஸிமம் வெல்ஃபேர் நமக்கு கிடைக்கணும். பீப்புளுக்கு பொறுத்த வரைக்கும் அதிகமான நலன் தரக்கூடியதாக இருக்கும். சரியா? Given below are the some of the major branches of the subject where such efficient resources allocation is made. அப்போ அந்த ஒரு சிறந்த முறையில் வந்து ஒதுக்கீடு செய்கிறாங்க இந்த வளங்களை, ரிசோர்ஸை.
எஃபிஷியண்ட்டாக திறமையாக வந்து நம்ம என்ன பண்ணோம் திறமையாக பயன்படுத்தணும். அப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன? நெக்ஸ்ட்டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். மைக்ரோ மீன்ஸ் ஸ்மால்னு சொன்னேன், 1 மார்க்கில் கேட்கலாம். மைக்ரோ மீன்ஸ் டேஸ் ஸ்மால் அப்படின்னு கேட்கலாம். அப்போ அதுக்கான ஆன்சர் ஸ்மால்னு வரணும்ப்பா. மைக்ரோனா ஸ்மால்னு அர்த்தம், அதுக்கு மீனிங். ஓகேவா? உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்கலாம். மைக்ரோ மீன்ஸ் ஸ்மால், சிறிய. ஓகேவா? அப்போ எதை பற்றி ஸ்டடி பண்ணுறோம்? இஸ் த ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் ஆக்ஷன் இண்டிவிஜுவல் யூனிட்ஸ். தனிப்பட்ட ஒரு அழகை பற்றி படிக்கக்கூடியது. ஹவுஸ் ஹோல்ட், ஃபார்ம்ஸ் ஆர் இண்டஸ்ட்ரீஸ். ஃபார்ம்ஸை பற்றி நம்ம படிக்கக்கூடியது, இண்டஸ்ட்ரீஸை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணக்கூடியது தான் சொல்கிறாங்க. இட் ஸ்டடீஸ் ஹவு பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ் ஆப்ரேட் அண்டர் டிஃப்ரெண்ட் மார்க்கெட் கண்டிஷன். அதாவது ஃபார்ம்ஸ் ஆர் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு தனிப்பட்ட, இண்டிவிஜுவல் மீன்ஸ் தனிப்பட்ட ஒரு ஹவுஸ் ஹோல்டாக இருக்கட்டும், ஒரு குடும்பத்தை பற்றி, இல்லங்களை பற்றி நம்ம படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஃபார்ம்ஸ் ஒரு நிறுவனத்தை பற்றி நம்ம படிக்கிறதா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனங்களை பற்றி நம்ம படிக்கிறதா இருக்கட்டும். இட் ஸ்டடீஸ். இப்போ பிஸ்னஸ் வந்து நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, ஒரு நிறுவனத்தை வந்து நம்ம எப்படி இயக்கிறது, அதை பற்றி நம்ம படிக்கிறோம். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் மார்க்கெட் கண்டிஷன். அதாவது மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குது, அதாவது அங்காடி சூழல் வந்து பற்றி நம்ம படிக்கிறோம். சந்தை சூழல்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் கண்டிஷன் வந்து 2 விதமாக இருக்குதுப்பா. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அதாவது டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மார்க்கெட், அங்காடியோட வகைகள். ஒன்று வந்து எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் பர்ஃபெக்ட் காம்படிஷன், இன்னொன்று இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் சொல்லுவாங்க. பர்ஃபெக்ட்னா என்ன, இம்பர்ஃபெக்ட்னா என்ன? பர்ஃபெக்ட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைவு போட்டின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். சரியா? அங்கே வந்து கன்சூமருக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அதாவது சேம் ப்ராடக்ட், ஹோமோஜினஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரியான பொருட்கள். ப்ரைஸ் லெவல் டஸ் நாட் சேஞ்ச். விலையில் வந்து எந்த விதமான மாற்றமும் இருக்காது அங்கே. அடுத்தது இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன், அதாவது பர்ஃபெக்ட் இம்பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம்ப்பா. பர்ஃபெக்ட் இம்பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட்னா என்ன, இம்பர்ஃபெக்ட்னா என்ன? இம்பர்ஃபெக்ட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குறைகள் இருக்கும். அதாவது ஒரு ப்ராடக்டோட விற்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து ஹோமோஜினஸ் இருக்காது, அங்கே ஹெட்ரோஜினஸ் ப்ராடக்ட் இருக்கும். பலவிதமான பொருட்கள் விற்பான். ஆனால் என்ன பண்ணுவான், அந்த ஒரு பொருளை விற்கிறேன் அப்படிங்கிற என்கிட்ட ஒரு ப்ரைஸ், உங்கள்கிட்ட ஒரு ப்ரைஸ். அங்கே வந்து ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் மோனோபோலின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல. சரியா? சரி, அதெல்லாம் உங்களுக்கு நடத்துகிறேன். ஓகே, நம்ம சப்ஜெக்டில் இருக்குது, பார்க்கலாம். சரிப்பா, அடுத்தது பாருங்கள். நெக்ஸ்ட்டு, and how the combined action of buyers and sellers determine prices. பையர்ஸ்னா யார், செல்லர்ஸ்னா யார்? பையர்ஸ்னா கன்சியூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கன்சியூமர்ஸ் மீன்ஸ் நுகர்வோர்கள். யார்? நாம் தான். ஒரு ப்ராடக்டை வாங்கி யூட்டிலைஸ் பண்ணக்கூடியவங்க, பயன்படுத்தக்கூடியவங்கள தான் கன்சியூமர்ஸ். கன்சியூம் மீன்ஸ் நுகர்தல். நுகர்தல்னா முகர்ந்து பார்த்தது கிடையாது. கன்சியூம் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு ப்ராடக்டை பயன்படுத்தக்கூடியவங்க. ஓகேவா? செல்லர்ஸ்னால் யார்? சோல்டு. ப்ராடக்டை வந்து சோல்டு மீன்ஸ் விற்கக்கூடியவங்க. ப்ராடக்டை வந்து விற்கக்கூடியவங்கள தான் விற்பனையாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ விலையை வந்து எப்படி டெட்டர்மைன் ப்ரைஸஸ், விலையை வந்து எப்படி தீர்மானிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்கிறோம், ஸ்டடி பண்ணுறோம். சரியா? இங்கே வந்து என்ன நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம்பா, வேல்யூ தியரினா என்ன? சரியா? எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு வேல்யூ தியரின்னு சொல்லுவாங்க, மதிப்பு கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன, இங்கே வந்து ப்ராடக்ட்டுக்கு வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஃபேக்டருக்கு வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ப்ராடக்ட்னா என்ன, நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட், பொருட்கள். அது ப்ராடக்ட்டுக்கு வந்து பண்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, கமாடிட்டிஸ். ப்ராடக்ட் ஆர் கமாடிட்டிஸ் ஆர் திங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பல விதமான நேம்ஸ் இருக்குது. அப்போ நம்ம இங்கே எக்கனாமிக்ஸில் வந்து பயன்படுத்தக்கூடிய வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கான ப்ரைஸ் வந்து எப்படி டெட்டர்மைன் பண்ணுறாங்க, விலையை வந்து தீர்மானிக்கிறாங்க, அதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறோம். அதனால தான் இதை வந்து ஒரு வேல்யூ தியரி. அண்டு ஃபேக்டர் ப்ரைஸிங். ஃபேக்டர் ப்ரைஸிங்னு என்ன அர்த்தம்? காரணிகள். என்னென்ன ஃபேக்டரை வந்து பயன்படுத்துகிறோம்,
அதாவது உற்பத்தி ஒரு ப்ராடக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ், ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. உற்பத்தி காரணிகள் என்னென்ன இருக்குது? ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் லேண்டு, லேபர், கேபிட்டல் அண்டு ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷன் மீன்ஸ் தொழில் அமைப்பு. ஓகேப்பா. அப்போ அந்த ஃபேக்டருக்கு லேண்டுக்கு எப்படி ப்ரைஸ் வந்து டெட்டர்மினேஷன் பண்ணுறாங்க? இப்போ லேண்ட் வந்து என்கிட்ட இல்லை, 10 இயருக்கு நான் எடுத்துருக்கேன் அப்படின்னா அது எத்தனை இயருக்கு, அப்போ அதுக்கான ரெண்ட் வந்து நம்ம பே பண்ணணும் இல்லை, வாடகை. அப்போ அதுக்கான ப்ரைஸ் எவ்வளோ? அப்போ அடுத்தது தியரி ஆஃப் எக்கனாமிக் வெல்ஃபேர். இது வந்து ஒரு பொருளாதார நல கோட்பாடுன்னு சொல்லுவாங்க, வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேப்பா. வெல்ஃபேரை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன? மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் த அப்வர்ஸ் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இதை வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்தா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்க்குற போகிறோம். சரியா? மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்வர்ஸ் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கும் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. கொஞ்சம் சேஞ்சஸ் ஆனதாக இருக்கும், மாறுபட்டதாக இருக்கும். அப்வர்ஸ் மீன்ஸ் மாறுபட்டதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இட் இஸ் கன்சர்ன் வித் த எக்கானமி ஆஸ் எ ஹோல். நம்ம எக்கனாமிக்ஸ் ஒட்டுமொத்த பொருளாதார ஆக்டிவிட்டீஸை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறோம். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதாக இருக்குது. இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் அக்ரகேட் சச் ஆஸ் நேஷ்னல் அவுட்புட். சரியா? அதாவது அவுட்புட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியீடு, உற்பத்தி வெளியீட்டை பற்றி படிக்கக்கூடியது. எல்லா வெளியீடுமே, அதாவது நமக்கு எவ்வளோ அவுட்புட், டோட்டலாக இந்தியாவுக்கு எவ்வளோ அவுட்புட் கிடச்சிருக்கு. இன்ஃப்ளேஷன் பற்றி படிக்கிறோம். இன்ஃப்ளேஷன் மீன்ஸ் பணவீக்கம்னு சொல்லுவாங்க. அதாவது டூ மச் ஆஃப் மணி சேசிங் டு ஃபியூ குட்ஸ். அதாவது என்ன பண்ணோம், அதிகபட்ச பணம் குறைவான பொருளை வந்து துரத்துன்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷன்னா பணவீக்கம், பொருளோட விலை அதிகமாக இருக்கும், ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம் அந்த இடத்துல? சர்க்குலேஷன் ஆஃப் மணி, பணத்தோடைய சர்க்குலேஷன் வந்து அதிகமாக இருக்குது. எல்லார் கையிலையும் கேஷ் இன் ஹேண்டு, கையில் வந்து பணம் வச்சுருக்காங்க, அதனால் விலை வந்து அதிகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்தது அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையின்மை பற்றி நம்ம படிக்கிறோம். அண்டு டேக்ஸஸ், அதாவது வட்டியை வந்து எப்படி தீர்மானிக்கிறாங்கன்னு பற்றி நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் சேர்த்து த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி பப்ளிஷ்டு பை கீன்ஸ் இஸ் த பேசிஸ் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இந்த தியரி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி பப்ளிஷ்டு. இந்த தியரி வந்து என்னது? இது ஜேஎம் கீன்ஸோட ரைட் பண்ண புக்கு. அப்போ பப்ளிஷ் பண்ண புக்கை வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு அடிப்படையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்தது the term microeconomics and macroeconomics were first used in economics, Norwegian economics ராக்னர் ஃப்ரிஷ். இந்த வார்த்தை வந்து ஃபஸ்ட்டு பயன்படுத்தினவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னாப்பா ராக்னர் ஃப்ரிஷ் அப்படிங்கிறவர் தான். சரியா? அதாவது மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இந்த வேர்டை வந்து யார் பயன்படுத்தினாங்க? நார்வே எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவோம், நார்வீஜியன்னாலும் ஒன்று தான். ஓகேவா? ராக்னர் ஃப்ரிஷ் அப்படிங்கிறவர் தான். அதாவது ஃபர்ஸ்ட் நோபல் ப்ரைஸ் இன் எக்கனாமிக்ஸ் யார்? ராக்னர் ஃப்ரிஷ். அதாவது மொதல் எக்கனாமிக்ஸ்க்கு வந்து நோபல் ப்ரைஸ் கிடைச்சது வந்து யாருக்கு? ராக்னர் ஃப்ரிஷ்க்கு. சரியா? நெக்ஸ்ட் எப்போ 1933 வந்து இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தினார். ஓகேவா? ஆஃப்டர் ப்ரொஃபஸர் ஃப்ரிஷ் த டேர்ம்ஸ் earned popularity when J.M. Keynes clearly disguised between the terms through his book entitled General Theory of Employment, Interest and Money published in 1936. 1936 இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணார். சரியா?
அப்போ இவங்க அந்த வார்த்தையை வந்து 2 வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்போ அதை வந்து பிரபலப்படுத்துறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, பாப்புலரிட்டி எல்லாம் பாப்புலர் ஆகிடுச்சு எல்லாருக்குமே அந்த வேர்டு. அப்போ எதனது, அவருடைய தியரி மூலமாக கிளியர்லி எக்ஸ்பிளைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தார். அப்போ எல்லாருக்குமே அந்த வார்த்தை வந்து பிரபலமாயிருக்கு, தெளிவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாப்பா? சரி, நெக்ஸ்ட்டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வெர்சஸ் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன, மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மைக்ரோனா என்ன பார்க்கலாம். இட் இஸ் த பிரான்ச் ஆஃப் எக்கனாமிக்ஸ் which deals with the economic decision making of individual economic agent such as producer, the consumer, etc. இப்போ பிரான்ச் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஒரு பொருளாதாரத்துடைய பிரிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நுண்ணின பொருளாதாரம்னு சொல்லுவோம். அப்போ டெசிஷன் மேக்கிங், ஒரு பொருளாதார முடிவுகளை வந்து நம்ம எப்படி எடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ அதாவது எக்கனாமிக் டெசிஷன் வந்து யார் எடுக்கிறாங்கன்னா ஏஜென்ட், எக்கனாமிக் ஏஜென்ட் சச் அஸ் ப்ரொடியூசர், த கன்சியூமர்ஸ். இவங்க வந்து தனிப்பட்ட ஒரு முகவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நுகர்வோர்கள், நுகர்வோராக இருக்கட்டும், உற்பத்தியாளராக, ப்ரொடியூசராக இருக்கட்டும், கன்சியூமராக இருக்கட்டும். ஓகேப்பா? அப்போ இவங்க தனிப்பட்ட முடிவுகள் வந்து டெசிஷன் வந்து எப்படி இருக்குது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இங்கே இட் இஸ் த branch of economics which deals with the aggregate and average of the entire economy. இது வந்து முழு பொருளாதாரத்தையும், அதாவது என்டையர் எக்கானமி மீன்ஸ் ஃபுல்லாக அக்ரிகேட், எல்லாத்த பற்றி நம்ம விளக்கக்கூடியதாக, ரிசர்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும், ஆராயக்கூடியதாக இருக்குது. எக்ஸாம்பிள், அக்ரிகேட் அவுட்புட், நேஷ்னல் இன்கம், அக்ரிகேட் சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸட்ரா. அப்போ டோட்டல் நம்ம இந்தியாவோட டோட்டல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ, அவுட்புட் எவ்வளோ இருக்குது, நேஷ்னல் இன்கம், டோட்டல் இன்கம் எவ்வளோ இருக்குது அதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறோம். டோட்டல் சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குது. அக்ரிகேட் மீன்ஸ் டோட்டல்னு அர்த்தம். அக்ரிகேட்னா ஒட்டு மொத்தம், டோட்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அக்ரிகேட் மீன்ஸ் டோட்டல். ஓகேவா? அடுத்தது, இட் டேக் இன்டோ அக்கௌண்ட் ஸ்மால் காம்பனண்ட் ஆஃப் த ஹோல் எக்கானமி. இந்த பொருளாதாரம் வந்து மைக்ரோ பொறுத்த வரைக்கும் இண்டோ ஸ்மால் காம்போனண்ட்னா ஒரு சிறிய பகுதிகளை மட்டும், ஸ்மால் பார்ட்டு, அந்த பார்ட்டை மட்டும் எடுத்து ரிசர்ச் பண்ணக்கூடியதாக, படிக்கக்கூடியதாக இருக்கும். ஹோல் எக்கானமி எல்லாத்த பற்றியும் படிக்க முடியாது, எல்லாத்தையும் எடுத்துக்கிறது கிடையாது. சரியா? இங்கே பாருங்கள், மேக்ரோவில் இட் டேக் இன்டோ கன்சிடரேஷன் த எக்கானமி ஆஃப் த கண்ட்ரி ஆஸ் எ ஹோல். நாட்டோட முழு பொருளாதாரத்தை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறோம், கணக்கில் எடுத்துக்கிறாங்க. சரியா? அடுத்தது, இட் டீல் வித் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரைஸ் determination in case of individual product and factor of production. இப்போ பாருங்கள், ப்ரைஸ் டிஸ்ட்ரிமினேஷன், அதாவது இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்னு என்னது, தனிப்பட்ட ஒரு பொருளை பற்றி படிக்கிறோம், அதுக்கான விலையை எப்படி தீர்மானிக்கிறாங்க. ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், காரணிகளுக்கு வந்து விலை எப்படி தீர்மானிக்கிறாங்க. சரியாப்பா? அதை பற்றி ஸ்டடி பண்ணுறோம். இங்கே இட் டீல் வித் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் இன் எனி எக்கானமி. இங்கே வந்து பொது விலை, எல்லாத்துக்கும் காமன் ப்ரைஸ் எப்படி இருக்குது, காமனாக ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. சரியா? எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறோம். மைக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு வந்து ஒரு பேர் இருக்குது, ஒரு நேம், அனதர் நேம். மைக்ரோ எக்கனாமிக்ஸ்க்குன்னு ஒரு நேம், அனதர் நேம் என்னது, ப்ரைஸ் தியரி. ஓகேவா? விலை கோட்பாடு. இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து இன்கம் தியரின்னு சொல்லுவாங்க. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அதுக்கு இட் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் இன்கம் தியரி, வருமான கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு. ஓகேவா? இன்கம் தியரி. அடுத்தது, இட் இஸ் கன்சர்ன்ட் வித் த ஆப்டிமைசேஷன் ஆஃப் கோல் ஆஃப் இண்டிவிஜுவல் கன்சியூமர் அண்ட் ப்ரொடியூசர். இவங்க வந்து இண்டிவிஜுவல் கன்சூமர் என்ன பண்ணுவாங்களாம், ஆப்டிமைசேஷன், அதிகமாக ப்ரொடக்ஷன் இருக்கணும், உற்பத்தியாளர் வந்து என்ன பண்ணணும், அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும், உத்தம அளவு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் ஸ்கேராக இருக்கும், பற்றாக்குறையாக இருக்கும். ஆனால் அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், அலோகேட் பண்ணி ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சரியா? அவங்க வந்து அவங்களோட எய்ம் அதுதான். இங்கே
த கன்சர்ன் வித் த ஆப்டிமைசேஷன் ஆஃப் த க்ரோத் ப்ராசஸ் என்டையர் எக்கானமி. அப்போ ஒரு இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்டை பற்றி ஆப்டிமம் லெவல் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே ஆப்டிமம் மீன்ஸ் வந்து பார்த்தா வளர்ச்சி, க்ரோத், எல்லாத்துலேயுமே நம்ம க்ரோத்தை வந்து அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்ப்போம். சரியாப்பா? அதுதான் ப்ராசஸ் ஆஃப் என்டையர் எக்கானமி. இது வந்து அதோடைய ரிலேட்டடாக இருக்கக்கூடியதாக இருக்கும், தொடர்புடையதாக இருக்கும். சரியா? சரி, உங்களுக்கான கொஷின், டிஃப்ரென்ஸ் பிட்வீன், வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், இந்த கொஷின்னு. ஓகேப்பா? அடுத்தது மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன, மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன, சரிங்களா? அடுத்தது 1 மார்க் கேட்பாங்க. சரி, இப்போ இந்த 3 கொஷின் மட்டும் எனக்கு வந்து ரைட் பண்ணி அனுப்பிடுங்க. எந்த கொஷின்னு? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இன்னொன்று மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன, மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன, வாட் இஸ் மீன் பை மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகேப்பா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ்னால் என்ன, வாட் இஸ் மீன் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ், பப்ளிக் ஃபினான்ஸ்னால் என்ன, பப்ளிக் எக்கனாமிக்ஸ்னால் என்ன, டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ்னால் என்ன, ஹெல்த் எக்கனாமிக்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து உங்களை பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்ப்பா.